பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, தாவீதின் குமாரனாகிய சாலமோனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் ஞானத்தை கேட்டார். இந்த ஞானத்தை கேட்ட காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். அன்பரே, தேவனிடத்திலே நாம் அநேக விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் வைக்கிறோம் அல்லவா? அவைகள் உகந்த விண்ணப்பங்களாய் ஆண்டவருடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் நாம் பதில்களை பெற்றுக்கொண்டு விட்டோமா என்று கேட்டால் அநேகர் சொல்லுவீர்கள் இல்லை என்று. சில ஜெபங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் தாமதமாகிறது, உண்மைதான். சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாதல்லவா? ஆனால் நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறதற்கு முன்பதாக நாம் செய்யும் விண்ணப்பம் அல்லது நான் தேவனிடத்திலே கேட்கப் போகிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே, தேவனே, எனக்கு இந்த காரியத்திலே உமது சித்தத்தின்படி பதில் தாரும் என்று ஜெபிக்கலாம். தேவனிடத்தில் நாம் செய்யும் நமது விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமாய் இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்று முதல் நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய பார்வையிலே உகந்த விண்ணப்பங்களாய் மாறுவதாக நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் சாலமோனுடைய ஜெபம் உம்முடைய பார்வைக்கு உகந்ததாய் இருந்தது என்பதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற காரியங்கள் உம்முடைய பார்வையிலே உகந்ததாய் இருக்கும்படிக்கும், அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களுடைய ஜெபங்களுக்கு நாங்கள் பதில்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமான உகந்த விண்ணப்பமாய் மாறுகிறதற்கு இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.